ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் என்ற தலைப்பின் கீழ் திருமதி வி.கே. சசிகலா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதிமுகவுடைய மூத்த உறுப்பினரும் அதே போல முன்னாள் அமைச்சருமான கே. செங்கோட்டையன் நேற்று செய்தியாளர் சந்திப்பின் போது அதிமுகவிலிருந்து வெளியே சென்ற தலைவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒருங்கிணைப்பதற்கு 10 நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என பொதுச் செயலாளருக்கு ஒரு குறிப்பிட்ட நாளை குறிப்பிட்டு தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில இது அரசியல் ரீதியிலும் அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தின நிலையில் இன்று காலை அவர் கட்சியுடைய அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில கே. செங்கோட்டையன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவருக்கு ஆதரவாகவும் வி.கே. சசிகலா ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் என்ற தலைப்புல 2வது கடிதத்தை அறிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுல அதாவது செங்கோட்டையன் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பது அறிவார்ந்த செயலாகாது, இது மிகவும் சிறுபிள்ளைத்தனமானது, கட்சி நலனுக்கு உகந்தது அல்ல, அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும், மீண்டும் கழக ஆட்சி அமைய வேண்டும் என்ற நேர்மையான எண்ணத்தை அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு நம் கட்சி சந்திக்காத பிளவா, எத்தனையோ பேர் அன்றைக்கு அதிமுகவிற்கு இனி எதிர்காலம் இல்லை, அதிமுகவின் கதை முடிந்துவிட்டது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு கட்சி வலுவாக இருக்கிறது. மேலும் திமுக கட்சியை வலுவிழக்க செய்வதே இன்றைக்கு நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நாமே அவர்களுக்கு இடம் அளித்து விடக் கூடாது என்பதையும் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இருவரும் தலைவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், எனவே அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன், சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ என்ற எம்ஜிஆருடைய பாடல் வரிகளுக்கு ஏற்ப யாராக இருந்தாலும் தாங்கள் செய்கின்ற தவறை திருத்திக் கொள்ள வேண்டும், அதுதான் அனைவருக்கும் நல்லது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் எடுக்கும் விதத்துல திரைப்பட பாடல் வரிகளை குறிப்பிட்டு தவறு சிறுசாக இருக்கும் போதே திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அறிவுரையாக அறிக்கையின் வாயிலாக வி.கே. சசிகலா தெரிவித்திருப்பதாகவே தெரிகிறது.